வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக மனக்குழப்பத்தில் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமையிருக்குது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகங்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதனான சனி ஆட்சி பெற்று பலமடைந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சனியோடு புதன் வக்ரமாகி இணைந்து இருக்கிறாருங்க. மிக முக்கியமாக 5ஆம் இடம் பரிவர்த்தனை யோகம் தருது. இதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் அடையுதுங்க. குரு ராசியை பார்க்கிறார். இதனை சாதகங்கள் ராசிக்கு இருப்பதால வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருவது சிறப்பான பலனை தருங்க. விரும்பிய படிப்பினை தொடர்வதற்கு 3ஆம் இடத்து சூரியனும் உங்களுக்கு வெற்றிக்கு துணையாக இருப்பாங்க என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9இல் உள்ள கேது தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய குறிப்பிட்டு காட்டுதுங்க. குடும்ப உறவுகளை நிதானமாக கையாள வேண்டும். தவறான வார்த்தைகளை பிரயோகித்து விடும் வாய்ப்பு உண்டு. பிறகு அதற்காக வருத்தப்பட்டு பலன் இல்லைங்க. சொத்து பிரச்சனைகள்ல சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். அதனால் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல வார்த்தைகளை அளந்து பேசுங்க. அதே போல வழக்குகள்ல நிதானமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு சனி பகவான் மற்றும் புதன் இந்த 2 கிரகங்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே. இதனால வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி தாங்க இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் உற்சாகமான சூழ்நிலை நிகழுங்க. மகிழ்ச்சி அளிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம், மகான்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்கும். அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல கருவுற்றுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டீங்களோ அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் குடும்பத்தில் நிகழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல இக்காலகட்டங்களில் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான தீர்ப்பின கூடிய விரைவில் உங்களால் எதிர்பார்க்க முடியும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறு முயற்சியில நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினுக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும் நல்ல வேலை நல்ல நிறுவனத்தில் கிடைக்க இருக்குது. தற்காலிக பணியாளர்கள் தற்போதுள்ள பணிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ
வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் தாங்க இந்த ஏப்ரல் மாதம். விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் உங்களால் பார்க்க முடியுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. அளவோடு உற்பத்தியையும் முதலீடையும் நீங்கள் அதிகரித்து கொள்ளலாங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் பாக்கியமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்குங்க. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஓதுவா மூர்த்திகள், நாதஸ்வர கலைஞர்கள், கர்நாடக சங்கீத வித்வான்கள் ஆகியோர் அதிக நன்மைகளை பெற்று மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆன்மீகம், பக்தி, சரித்திரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்கள் அமோக வெற்றி பெறுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அரசியல் துறை அன்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை உயருங்க. கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. கட்சியில் முக்கிய பதவி ஒன்று உங்களுக்கு தேடி வருங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியருக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தர இருக்குதுங்க. பாடங்கள்ல கிரகிப்பு திறன் அதிகரிக்கும். நினைவாற்றலும் தேர்வுகளில் வெற்றி பெற உங்களுக்கு துணை நிற்குங்க. இந்த காலகட்டங்களில் ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரை சனி பகவான் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க. உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ப விளைச்சல் வருமானமும் திருப்தி தருங்க. சந்தையும் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க இருக்குது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. இக்காலகட்டங்களில் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. கன்னியருக்கு மனிதருக்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வெளிநாடு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஆகியவை கிடைக்க இருக்குது. அப்படிப்பட்ட இக்காலகட்டங்களில் மகர ராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வது மிகவும் நல்லது. தினமும் 5 சாத உருண்டைகளில் பருப்பு, நெய், எள் சேர்த்து காகத்திற்கு வைப்பது உடனுக்குடன் உங்களுக்கு பலனளிக்கும்.